இப்போ ஹனி பேஜர் நினைச்சா சிங்கத்தை தடுக்க முடியும், புலியை தடுக்க முடியும். அப்போ ஹனி பேஜரால பாம்பை வேட்டையாட முடியுமா? எப்படி வேட்டையாட முடியுது? ஒன்று ஃபியர்லெஸ், இன்னொன்று ஆக்ரோஷமா இருக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனுடைய உடம்பு வந்து பாம்பு விஷத்தை தாங்குற சக்தி கொண்டு இருக்கு. இப்போ ஹனி பேஜர் வந்து வேட்டையாடி தானே ப்ரோ சாப்பிடும். வேட்டையாடி சாப்பிடல அந்த இறைச்சி மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இறைச்சியை என்ன ப்ரோ பண்ணோம்? இப்போ ஒரு மான் குட்டி, ஆடு இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு குட்டி நரி இதெல்லாம் வேட்டையாடுதுன்னு வச்சுப்போம். அது எல்லாமே இதனால முழுசா சாப்பிட முடியலன்னா அப்படியே எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சிரும். பாறை இடுக்குகளுக்கு நடுவுலையோ இல்லைன்னா எதுக்கும் தெரியாத ஒரு புதருக்கு இடையிலையோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் இது வந்து பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கும். இப்போ இந்த ஹனி பேஜர் வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த இறைச்சியை வந்து பாதுகாத்து வைக்க முடியும்? ஏன்னா கெட்டு போயிரும்ல. இப்போ ஹனி பேஜர் வந்து அதோட நகத்தை வந்து குழி தோன்றதுக்கு பயன்படுது, கரெக்டா? இன்னொன்னு வேட்டையாடுறதுக்கு பயன்படுது. அதை தவிர்த்து ஹனி பேஜர் நகத்தை வேற எதுக்கெல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணோம்? இந்த சீரீஸ்ல ஹனி பேஜரோட சுவாரஸ்யமான விஷயம் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். போன வீடியோல ஹனி பேஜர்னாலே ஸ்பெஷல் தான், ஆனா அதுல ஸ்டோஃபல்ன்ற ஒரு முக்கியமான ஹனி பேஜர் அது எவ்வளவு சுட்டித்தனமா இருந்துச்சு, இப்படியெல்லாம் சேட்டை பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுச்சு. அதைத்தான் போன வீடியோவில் போய் பேசியிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவில் எனக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது ஹனி பேஜரில். இந்த சீரீஸ் பார்த்தப்போயே தெரிஞ்சிச்சு ஹனி பேஜர் இவ்வளோ இருக்குன்னா அப்போ நமக்கு அதில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் வரும்ல. அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. அதே மாதிரி மக்கள் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் பேசி ப்ரோட்ட ஆன்சர் கேட்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், ஹனி பேஜரில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குது ப்ரோ? ஹனி பேஜர்ன்றது ஒரு ஸ்பீசிஸ் தான், ஆனால் இதில் சப்ஸ்பீசிஸ் வந்து கிட்டத்தட்ட 12 இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து 16 வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அந்த 4 இனம் வந்து அழிஞ்சு இப்போ 12 இருக்குது. ஓகே, 12ல வந்து நிறைய இருக்கு. குறிப்பாக வந்து கேப் ரேட்டல். இப்போ ஹனி பேஜருடைய இன்னொரு பேர் வந்து ரேட்டல் தான். ஓகே, அதனால இது கேப் ரேட்டல், இந்தியன் ரேட்டல், அதுக்கப்புறம் அரேபியன் ரேட்டல், அதுக்கப்புறம் வந்து கென்யன் ரேட்டல், அதே மாதிரி பெர்சியன் ரேட்டல் அப்படின்னு மொத்தமாக இந்த மாதிரி ஒயிட் பேக் ரேட்டல், பிளாக் ரேட்டல் அப்படின்னு 12 இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து முடி ஜாஸ்தி இருக்கும் உடம்புல, ஒரு சிலதுக்கு கலர் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும், வாழ்விடம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி ஒன்று சைஸ்ல கொஞ்சம் சின்னதாக இருக்கும் மிச்சதை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி நிறைய டிஃபரன்சஸும் இதில் வந்து இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஹனி பேஜர் வந்து சிங்கத்தை வேட்டையாட முடியும் அதை நினைச்சால்? இல்லை, முடியாது. சிங்கத்தை வந்து துரத்த வேணா முடியும், வேட்டையாட வந்தா இது வந்து வேட்டையாட விடாம தடுக்க முடியும், இதை காப்பாத்திக்க முடியும். இப்போ ஹனி பேஜர் நினைச்சா சிங்கத்தை தடுக்க முடியும், புலியை தடுக்க முடியும். அப்போ ஹனி பேஜரால பாம்பை வேட்டையாட முடியுமா? எப்படி வேட்டையாட முடிந்தால்? பாம்பை வேட்டையாட முடியும். எப்படி வேட்டையாட முடியுதுன்னா, இது வந்து ஸ்பீடா மூவ் ஆகும். இப்ப பாம்பு வந்து கொத்த வருதுன்னா டக்குன்னு அதுல இருந்து விலகி அதனுடைய தலையை தான் பிடிக்கும், ஸ்ட்ரைக் பண்ணும். அதே மாதிரி இது பின்னாடி இருந்து பதுங்கிலாம் வராது. புலி மாதிரி நேருக்கு நேரா போய் எப்படி சிங்கம் போகுமோ அதே மாதிரிதான் ஹனி பேஜரும் வந்து நேருக்கு நேரா போய் மோதும். பிளஸ் இதுக்கு வந்து பயம் இல்லை. ஒன்று ஃபியர்லெஸ், இன்னொன்று ஆக்ரோஷமா இருக்கும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனுடைய உடம்பு வந்து பாம்பு விஷத்தை தாங்குற சக்தி கொண்டு இருக்கு. அதனால அந்த பாம்பை கொத்துனா கூட அது வந்து இறந்து போகாது, மயக்கம் போட்டு தான் விழுவும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆல்ஃபா நியூரோடாக்சின் பாங்க அந்த விஷத்தையே முறிச்சிட்டு எந்திரிச்சிரும். அந்த சக்தி வந்து இதுக்கு இருக்கு. பிளஸ் இப்ப பாம்பு கொத்துனா நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து வரும். அந்த மூச்சு திணறலும் இந்த உயிரினத்துக்கு வராது. அப்படி பரிணாமம் அடைஞ்சிருக்கிறதுனால இதனால பாம்பை எளிமையா வேட்டையாடிடலாம். உதாரணத்துக்கு இது கடிச்சா ஆமை ஓட்டையே உடைச்சிரும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப பாம்பினுடைய மண்டை ஓடுறதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. எடுத்த உடனே மண்டை ஓட்டை பிடிச்சு கடிச்சிரும், அதுலயே பாம்பு நில குலைஞ்சிரும். எப்பவுமே நம்ம பாம்பு அடிக்கும் போது தலையில தான் அடிக்கணும்னு சொல்லுவாங்க, அப்பதான் அது வந்து சீக்கிரம் சாகும்னு. அதுக்கு இல்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாதிரி இந்த தலையை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா சாப்பிடும். இப்போ ஹனி பேஜரோட ஸ்கின் வந்து திக்னஸ் அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ப்ரோ. இப்போ பாம்பு வந்து அந்த ஹனி பேஜரை கொத்துனா அந்த ஸ்கின் திக்னஸை தாண்டியும் உள்ள இறங்கும். ஆமா, இறங்கினா கூட அதாவது அது நல்லா கொத்தணும், அப்பதான் இறங்கும். சும்மா லைட்டா இதுவாகும்ல, ஸ்ட்ரைக் ஆகும்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பயங்கரமா கொத்திருச்சுன்னா அது உள்ள போயிரும். ஓகே, இப்போ ஹனி பேஜர் வந்து வேட்டையாடி தானே ப்ரோ சாப்பிடும்.
வேட்டையாடி சாப்பிடல அந்த இறைச்சி மிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இறைச்சியை என்ன ப்ரோ பண்ணும்? அது வந்து பதுக்கி வைக்கும். இப்ப மத்த உயிரெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா அப்படியே கிளம்பி போயிடும். ஆமா. ஆனா ஹனி பேட்ஜர் அப்படி செய்யாம அது வந்து குழி தோண்டி வச்சிருக்கும்ல, அதுக்குள்ள போய் மறைச்சு வைக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாம்பை வேட்டையாடும் போது ஹனி பேட்ஜரை பாம்பு கொத்திருச்சுன்னு வச்சுக்கோம். கொத்துன உடனே எல்லாம் மயக்கம் போடாது, கொஞ்ச நேரம் ஆகும். அதுக்குள்ள ஹனி பேட்ஜர் வந்து பாம்பை கொன்னுரும். கொண்டுட்டு இப்ப மயக்கம் போட போறோம் அப்படின்றது ஹனி பேட்ஜருக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால அந்த கொன்ன பாம்பை தூக்கி அதனுடைய குழி இருக்கும்ல அதுல போட்டுட்டு தான் இது மயக்கம் போடும். அடுத்து எந்திரிச்ச உடனே அதை போய் சாப்பிட்டுடும். இதே மாதிரி இப்போ ஒரு மான் குட்டி, ஆடு, இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு குட்டி நரி இதெல்லாம் வேட்டையாடுதுன்னு வச்சுக்குவோம். அது எல்லாமே இதனால முழுசா சாப்பிட முடியலன்னா அப்படியே எடுத்துட்டு போய் பதுக்கி வச்சிரும். பாறை இடுக்குகளுக்கு நடுவுலையோ இல்லைன்னா எதுக்கும் தெரியாத ஒரு புதருக்கு இடையிலையோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் இது வந்து பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்குவோம். நம்ம எப்படி உணவை வந்து கெட்டு போகக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அது மாதிரி இது இந்த மாதிரி குழியில வைக்கிறது, மறைச்சு வைக்கிறது பண்ணி சாப்பாடை வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு ஹனி பேட்ஜருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹனி பேட்ஜர் வந்து எத்தனை நாளைக்கு அப்புறம் அந்த இறைச்சியை வந்து பாதுகாத்து வைக்க முடியும்? ஏன்னா கெட்டு போயிரும்ல. அது கெட்டு போனா கூட ஹனி பேட்ஜர்னால சாப்பிட முடியும் தான். இது எப்படின்னா முழுசா அழுகி போற அளவுக்கு விடாது. இது அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால இப்ப உதாரணத்துக்கு வேற ஒரு உயிரினம் இருக்குன்னா அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு அப்படியே போயிருச்சுன்னா திரும்ப அங்க வராம வேற உயிர் வேட்டையாட போகும். இது அப்படி பண்ணாம வேட்டையாடியாச்சு, சாப்பிட்டாச்சு, மிச்சம் இருக்கு, அப்ப எடுத்து வைப்போம், பசிக்கும் போது சாப்பிடுவோம்னு சொல்லி பசிக்கும் போது சாப்பிட்டுடும். அதுக்குன்னு இது அப்படியே வச்சே இருக்காது நாள் கணக்குல. இப்போ ஹனி பேட்ஜர் வந்து உணவை வந்து திருடி சாப்பிடும் சொல்லி ஒரு மனிதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, இது உண்மையா? ஆமா, உண்மையிலே ஹனி பேட்ஜர் வந்து சிறுத்தை இருக்கும், சிறுத்தை, அதுக்கப்புறம் வந்து இந்த லியோபார்டுன்ற இன்னொரு வகையான சிறுத்தை, கழுதை புலி, அதே மாதிரி நரி, இதுங்கிட்ட இருந்தெல்லாம் திருடும் மீன்ஸ் எப்படின்னா அது கண் பார்வையில இருக்கும்போது இது போய் அதை மிரட்டி எனக்கு அது வேணும்ன்ற மாதிரி. அது வந்து இதை தாக்க வந்தா இது வந்து ஃபியர்லெஸ்ஸா வந்து மோதும்ல, அது இதை கடிச்சாலும் இதனுடைய தோல் லூஸா இருக்கிறனால திரும்பி அதனுடைய மூக்கு கண்ணெல்லாம் கடிச்சு வைக்கிறனால இதுட்ட எதுக்கு வம்புன்னு சொல்லி சிறுத்தை, நரி எல்லாமே வந்து பின்வாங்கிரும். அந்த இதை தூக்கிட்டு இது ஓடி வந்துடும். அந்த மாதிரி வந்து திருடும். பயத்தை காமிச்சு வந்து சாப்பாடை திருடிட்டு, இல்லைன்னா இதோட ஆனல் கிளாண்ட்ல இருந்து ரொம்ப மோசமான ஸ்மெல்லு அந்த ஒரு ஃப்ளூயிட வந்து வெளியே விடும். அதை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ற மூடே போய் அது கிளம்பி போயிடும் அதை விட்டுட்டு. ஸோ அப்படியும் வந்து இது ஸ்டீல் பண்ணும். இப்போ ஹனி பேட்ஜர் வந்து அதோட நகத்தை வந்து குழி தோன்றதுக்கு பயன்படுது, கரெக்டா? இன்னொன்னு வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தும். அதை தவிர்த்து ஹனி பேட்ஜர் நகத்தை வேற எதுக்கெல்லாம் ப்ரோ யூஸ் பண்ணும்? ரெண்டு விஷயத்துக்கு. ஒண்ணு மரம் ஏறுறதுக்கும் அதனுடைய நகம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இப்ப அதனுடைய மோப்ப சக்தி ஹனி பேட்ஜரை பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி. அதனால இந்த குழிக்கு அடியில இருக்கும்ல, குழின்ற மண்ணுக்கு அடியில அந்த இந்த சின்ன சின்ன புழுக்கள், அதே மாதிரி எலி உள்ள இருக்கும், பாம்பு இருக்கும்னா அதை மோப்பம் பிடிச்சு கண்டுபிடிச்சு துல்லியமா இது இங்கதான் இருக்குன்னு தோண்டி அதை எடுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணும். அந்த மாதிரி எதெல்லாம் வந்து இந்த மாதிரி உடும்பு, அதுக்கப்புறம் வந்து வேற உயிரினங்களை தோண்டி எடுக்கிறதுக்கும் ஹனி பேட்ஜர் வந்து இதை யூஸ் பண்ணும். இப்போ ஹனி பேட்ஜர் வந்து டெசர்ட்லயும் வாழும், பாலைவனத்திலையும் வாழும் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். அது எப்படி பாலைவனத்துல வாழ முடியுது? இன்னொன்னு பாலைவனத்துல வந்து தண்ணி கிடையாது, அப்ப ஹனி பேட்ஜர் வந்து எப்படி பாலைவனத்துல தண்ணிக்கு என்ன பண்ணும்? தண்ணிக்கு வந்து இது எப்படின்னா இதனால தாகத்தை வந்து அடக்கிக்க முடியும். பிளஸ் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா இது சாப்பிடும்ல உணவு, அதுல இருந்தே இதுக்கு வந்து தண்ணி கிடைச்சிரும். உதாரணத்துக்கு இப்ப ஒரு பல்லிய சாப்பிடுதுன்னா அதனுடைய உடம்புல இருக்கிற ரத்தம், அதுக்கப்புறம் மற்ற திரவங்கள் அது எல்லாத்தையுமே வந்து இது நீர் சத்துக்காக வந்து யூஸ் பண்ணிக்கும். அதனால இது பாலைவனத்துல வாழ்ந்தா கூட இதனால வந்து இது சர்வை பண்ண முடியும் தண்ணி இல்லாம. இன்னொரு முக்கியமான விஷயம், இது பகல்ல ரொம்ப தூரம்லாம் அலையாது, குழிக்குள்ளதான் இருக்கும். அங்க உள்ள வந்து பெருசா அந்த ஹீட் இருக்காது. இது உள்ள இரவு நேரத்துலதான் இது வெளியே வருது. அதனால இரவு நேரத்துல பாலைவனத்துல ஜில்லுன்னு தான் இருக்கும், நீர் சத்தும் இதனுடைய உடம்புல இருந்து குறையாது. ஸோ அதனாலேயே இதனால பாலைவனத்துலையும் தண்ணி இல்லாம சமாளிக்க முடியுது. ஓகே ப்ரோ, லாஸ்ட் கொஸ்டின், ஹனி பேட்ஜரோட எல்லை எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கும்? இப்போ ஒரு ஆண் ஹனி பேட்ஜர் இருந்ததுன்னு வச்சுக்குவோம், அதனோட எல்லை 500 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கான ஒரு எல்லையை இது வச்சிருக்கும். பெண் ஹனி பேட்ஜரா இருந்தா அதிகபட்சம் ஒரு 126 சதுர கிலோமீட்டர்.
இப்ப அந்த கிலோமீட்டர் கணக்குல வச்சிருக்குல்ல, ஆமா. அவ்வளோ எல்லையை வந்து இது யூஸ் பண்ணிக்கும். நைட்டு வந்து சாப்பிட போறதுக்கு இந்த எல்லைக்குள்ள இருக்கக்கூடியதை வேட்டையாடுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல தான் குழி தோண்டி தூங்கும். இல்லைன்னா முள்ளம்பன்றி மாதிரியான உயிரினங்கள் ஏற்கனவே குழி தோண்டி கைவிட்டு போயிருந்தா அதை வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கும். இப்போ இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, இதனுடைய ஆனல் கிளாண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த சென்ட் வாசனை அதை வந்து இதனோட எல்லையை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். அங்க இருக்கிற பாறையில அதை வந்து அந்த சென்ட் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் இருக்கும்ல, வெஜிடேஷன், அந்த அந்த தாவரங்கள், அது மேலேயும் வந்து படிஞ்சு வைக்கும். அப்ப வேற ஒரு ஹனி பேட்சர் வந்து இது இங்க வரும்போது இங்க ஏற்கனவே ஒரு ஹனி பேட்சர் இருக்குன்னு தெரியும். அதே மாதிரி அது ஆணா பெண்ணா, அதனோட ரீப்ரொடக்டிவ் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் அது வந்து வலிமையானதா இல்லையா, ஆரோக்கியமா இருக்கா இல்லையா, அது எல்லாத்தையுமே கூட தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒருவேளை வலிமையானதா இருந்தா இது கூட நம்ம போட்டி போட தேவையில்ல அப்படின்னு சொல்லி வர்ற ஹனி பேட்சர் வந்து போயிடும். ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அதனோட இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியையும் வெளிப்படுத்துற மாதிரி ஹனி பேட்சர் வந்து அதனோட எல்லையை பராமரிச்சு வைக்கும். அதுக்கப்புறம் இப்ப ஹனி பேட்சர்லயே பரிணாமம்னு ஒண்ணு இருக்கு. இது எப்படி பரிணாமம் அடைஞ்சு வந்ததுன்னு, கிட்டத்தட்ட 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 7 மில்லியன் இயர்ஸ் அகோ வந்து இதனுடைய முன்னோடிகள் வந்து இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல மரத்துல வாழ்றதா இருந்தது. போக போக பரிணாமம் அடைஞ்சு தரையில வாழ ஆரம்பிக்கும்ல, அந்த நேரத்துலதான் இந்த தரைக்கு அடியில இருக்கக்கூடிய இதை வந்து சாப்பிடுறது, அதுக்கேற்ற மாதிரி பரிணாமம் அடைஞ்சது. பிளஸ் இது வாழ்ற ஆப்பிரிக்காலதான் சிங்கம் சிறுத்தையோட தொல்லைலாம் ஜாஸ்தி, அது வந்து இதை வேட்டையாட வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தோல் தடிமனாகியும் உடம்பு ஃபுல்லா தோல் லூஸா மாறினதும் இப்படிதான் வந்து இது பரிணாமம் அடைஞ்சது. அதுக்கப்புறம் கூடுதலா இது வந்து குழி தோண்டி தானே படுக்குது, அதனால அதுக்கேற்ற மாதிரி 5 சென்டிமீட்டர் நகம் வந்து வளர்ந்தது. மேலும் இப்ப பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. இப்ப சிங்கம் நினைச்சா ஹனி பேட்சரை வந்து வேட்டையாட வராது. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப பசி இருந்தா மட்டும்தான் வரும். இத்தனோண்டு உயிரினம் வெறும் வந்து 15-16 கிலோ இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு இதுகிட்ட போராட வேண்டியதா இருக்கும். அதனாலே சிங்கம் பெருசா வந்து வராது. ஆனா ரொம்ப கொலை பசி எடுத்ததுன்னா அடிபட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஹனி பேட்சரை வந்து வேட்டையாட வரும். பயங்கர மோதலா இருக்கும். ஆனா லாஸ்ட் லைன் தான் ஜெயிச்சு அதை வேட்டையாடி சாப்பிட்டுடும். ஆனா சாப்பிட்றதுக்குள்ள உடம்புல பயங்கரமா ரத்த காயம் கூட வந்துருக்கும். ஸோ அதனாலதான் இது மற்ற உயிரினங்கள் வந்து இதை வேட்டையாடுறதுக்கு தயங்கும். அது பயம் கிடையாது, ஒரு மாதிரி தயக்கம். ஆனா பசி இருந்தா வேட்டையாடிடும். இந்த வீடியோல ஹனி பேட்சர் பத்தின கேள்விகள் எனக்கு அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாச்சும் ஹனி பேட்சரை பத்தின கேள்விகள் இல்ல அதை விட சுவாரஸ்யம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கு வீடியோ பண்ணுவோம். ஹனி பேட்சர்னு இல்ல, பொதுவா எந்த உயிரினத்தை பத்தி கேள்வி இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட ஹனி பேட்சரோட சீரீஸ் முடிஞ்சிருச்சு, கரெக்டா ப்ரோ? அடுத்த சீரீஸ்ல என்ன ப்ரோ பார்க்க போறோம்? அடுத்த சீரீஸ்ல இது மாதிரியான இன்னொரு உயிரினம் தான் கீரிப்பிள்ளை. கீரின்னோடனே பல பேத்துக்கு பல விஷயங்கள் ஞாபகம் வந்திருக்கு. அதை பத்தி தான் அடுத்த வீடியோ அடுத்த சீரீஸ்ல பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.